ஹீரோ எடுத்த படம் ஃபிளாப் ஆனதுனால வருமானத்துக்கு அவரோட தியேட்டரே ஹோட்டலா மாத்திடுறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நல்ல ஆக்டிங் பண்ணு சொல்லி ஆசைப்பட்ட ஒருத்தருக்கு கேன்சரும் கன்ஃபார்ம் ஆகுது. கேன்சர்ல பாதிக்கப்பட்ட தன்னோட ஃப்ரெண்ட் பாக்கிறதுக்காக மும்பைல இருந்து அந்த ரைட்டரும் வராரு. இவருக்கு கீமோதெரபியும் பண்றாங்க. ஆனா அது எந்த பலனுமே தரல. இவர் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பார் சொல்லி டாக்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நான் சாக போறதை நினைச்சு ஃபீல் பண்ணவே இல்ல, எதுவுமே சாதிக்காம போறதை நினைச்சு தான் ரொம்ப ஃபீல் பண்றேன். எனக்கு ஒரு முறையாச்சும் வாய்ப்பு கிடைச்சாதானே நான் யாருன்றதே ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்பதான் ஹீரோ அவர் செஞ்ச தப்ப உணர்றாரு. இவருக்கு நம்ம ஒரு தடவையாச்சும் வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ன்றதையும் நினைச்சு பாக்குறாரு. சூப்பர்மேன் கேசட் எடுத்துட்டு கதை எழுதுற ஃப்ரெண்ட் போய் பாக்குறாரு. நீ ஒரு தடவை என்கிட்ட ஒரு கதை சொன்ன, ஒரு குட்கா கம்பெனி எதிர்த்து ஒரு சின்ன பையன் போராடுறான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் இருக்கிற இடத்துல ஒரு சூப்பர்மேனை போட்டுக்கலாம், அந்த சூப்பர்மேனே நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்லி சொல்றாரு. இந்த 5000 ரூபாய் பணம் சீக்கிரமா கதை எழுத ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு குத்துட்டு அங்க கிளம்பிடுறாரு. சூப்பர்மேன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. கிரீன் ஸ்கிரீன்லாம் போட்டு ஒரு பறக்கிற மாதிரி அனிமேஷன்லாம் பண்ணி வேற லெவல்ல இந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. இந்த படத்தை பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு பறக்கத்தை பார்த்து மெய்சிலிருந்து போயிட்டாங்க. கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஃப்ரெண்ட் ஹீரோவை பார்த்து அழுதுகிட்டே ஒரு சல்யூட்டும் கொடுக்குறாரு. இவர் உண்மையான வாழ்க்கையில இறந்தாரா அந்த படத்துல அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பாருன்ற மாதிரி பறந்துகிட்டே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ரியல் லைஃப்ல அந்த படத்துல நடிச்ச ஹீரோ, அவரோட ஃப்ரெண்ட், டைரக்டர் எல்லாரோட போட்டோவுமே காட்டுறாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.